ஹாய், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பஸ் அட்மிட்டன் மேட்ரிக்ஸ் ஒய் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் நம்ம என்னென்ன எப்படி மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், இம்பிடன்ஸ் அண்டு ரியாக்டன்ஸ் டயக்ராம் வந்து எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் உள்ள பஸ்ஸுனால் அதுக்கு என்னென்ன ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒய் பஸ்ஸில் நோடாக கன்சிடர் பண்ணுறாங்க. வோல்டேஜ் வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மெத்தடில் சால்வ் பண்ணலாம், கன்வென்ஷனல் நோடு அனாலிசிஸ் டெக்னிக் அந்த மூலம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், V = IR தெரியும். இப்போ வந்து நம்ம I = V/R. இந்த 1/R நம்ம என்ன பண்ணலான்னா, Rனால் நமக்கு Z கூட நம்ம எடுத்துக்கலாம். IZ இம்பிடன்ஸ் Z. 1/Zனா இப்போ V/Z இருக்குது. 1/Zனால் நம்மளுக்கு வந்து Y அட்மிடன்ஸு. இதை தான் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் படி எழுதியிருக்கோம். நோடு மாதிரி கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா Y11 V1 வோல்டேஜ் +12 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு I11. அதே மாதிரி ரெண்டாவது நோட் கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் வரும். அதே மாதிரி nth நோடு வரை கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணணும்னா Y V = I இந்த மாதிரி நம்ம இது பண்ணோம். இல்லை ஒயில் உள்ளதுலாம் Y11 Y12 ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ nth ரோ, இது வந்து காலம் ஃபஸ்ட் காலம். அந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல்னால் YV = I. இல்லை ஒய்னா என்னது, நம்மளுக்கு வந்து பஸ் அட்மிட்டன் மேட்ரிக்ஸ். வீனா நம்மளுக்கு வந்து பஸ் வோல்டேஜ். ஐனா கரண்ட் சோர்ஸ் மேட்ரிக்ஸு. இல்லை என்னென்னா நம்பர் ஆஃப் ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா அதில் எத்தனை நோடு இருக்குது அந்த இதான் நம்மளுக்கு வந்து n. இதில் என்னென்னா இந்த Y11 Y2 இந்த டயக்னலில் வரும் பாருங்களா, அந்த எலமெண்ட் வந்து நம்ம என்னென்னா செல்ஃப் அட்மிடன்ஸ்னு சொல்லுவோம். அதே Y12 13 14 அந்த மாதிரி வந்துச்சுன்னா மியூச்சுவல் அட்மிடன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இதே தான் Y11 அதுதான் YJJ அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் டைம் J, இது K அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது YJJ இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, சம் ஆஃப் தி ஆல் அட்மிடன்ஸ் கனெக்டட் டு தி பஸ் J. இப்போது நோடு வந்து 1 அதான் J பஸ் தான் பஸ் 1 இருக்குன்னா அதில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் நம்ம அட்மிடன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம சம் பண்ணணும். அதுதான் YJJ. இதே YJK அதாவது Y12 Y13 அந்த மாதிரி. இப்போது J வந்து 1 இருந்து K வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் அடுத்த டைமில் சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்ததுன்னா நெகட்டிவ் ஆஃப் தி சம் ஆஃப் தி ஆல் அட்மிடன்ஸ் கனெக்டிவ். இதில் வந்து சம் ஆஃப் தி அட்மிடன்ஸ் தான். இதில் வந்து நெகட்டிவ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த இதில் YJKனா இப்போ Y12னா அதுக்கு Y1க்கும் ஃபஸ்ட் பஸ்ஸுக்கும் செகண்ட் பஸ்ஸுக்கும் இடையில என்ன இது அட்மிடன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ, எத்தனை அட்மிடன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை சம் பண்ணி மைனஸ் சிம்பிள் நம்ம போடணும். இதில் என்னென்னா Y12 அதாவது காமனாக எழுதணும்னா YJK = YK இந்த மாதிரி Y12 Y21 நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த டேர்மும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸ் அதை மட்டும் ஒய் பஸ்ஸை மட்டும் எப்படி எழுதலாம், எத்தனை பஸ் இருந்தால் எப்படி எழுதலாம் அப்படிங்கோங்க. ஃபஸ்ட்டு பஸ் 2 அப்படி இருந்துச்சுன்னா 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கும். Y11 Y12 Y21 Y22 அந்த மாதிரி இருக்கும். 3 பஸ்னால் 3/3 இருக்கும். இதான் நம்மளுக்கு வந்து பேசிக்காக உள்ளது. அடுத்தது இதில் உள்ள நோடு வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பார்க்கலாம். VK = 1/del epsilon J = 1 to summation of J = 1 to n வர del JK IJJ. இதான் ஃபார்முலா. டெல்லுனா நம்மளுக்கு வந்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஒய் மேட்ரிக்ஸ். இந்த ஒய் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு டெல் வரும். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பஸ் ஆர் நோடு எலிமினேஷன்ஸு. ஏதாவது நோடு இப்போது 4 நோடு இருக்குன்னா அதில் ஒரு நோடு வந்து எலிமினேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு உள்ள ஃபார்முலா நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா YJK நியூ = அந்த YJK டேர்ம் அப்படியே வரும். இதில் என்னென்னா
நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் ஒய் ஜே கே இருக்க இடத்துல என்னும் அடுத்த இதில் ஒய் ஜே இருக்கிறதுல இப்படி சேஞ்ச் ஆகும் என்கே. இந்த ஃபார்மில் ஈஸியாக படிக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. ஒய் ஜேகேன்னு ஃபஸ்ட்டு இங்கே என்ன வருதோ அதை அப்படி போட்டுக்கோங்க. அந்த இதில் என்ன வருதோ அதில் ஜே போட்டு என் போடுங்க. அடுத்து ஒய் போட்டு என் போட்டு நெக்ஸ்ட்டு அந்த கே போட்டுக்கோங்க. இதான் ஷார்ட்கட் மெத்தட். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. கீழே டிவைட் பை ஒய் என் என், இந்த ஜேகே விட்டிங்கன்னா ஒய் என்னன்னு அப்படி போட்டுக்கோங்க. இதில் வந்து என் என்னென்னா எலிமினேஷன் நோடு. இப்போ தேர்டு நோடு எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா n = 3. இப்போ ஃபோர்த் எலிமினேஷன் ஆஃப் 4வது நோடு வந்து நம்ம எலிமினேட் பண்ணோன்னா n = 4. அதுக்கப்புறம்னா இதோட ஜேகே வேல்யூ எப்படி இருக்கும்னா என்னை விட லெஸ் தானாக இருக்கும். இப்போது 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், n 4 இருந்துச்சுன்னா ஜே 1 2 3 அந்த மாதிரி ஆகும். இதுவும் 1 2 3 ஆகும். இப்போ n = 3 இருந்துச்சுன்னா ஜேயோட வேல்யூ 1 2, கே வேல்யூவும் 1 2 அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு இது இந்த ஈஸியாக இருக்கும் இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு. ஃபஸ்ட் என்னென்னா சால்வ் தி நோட் வோல்டேஜ் V1 V2 இன் தி நெட்ஒர்க் இன் தி சோன் ஃபிங். இந்த வோல்டேஜ் ஆர் இம்பிடன்ஸ் ஆர் இந்த பெர் யூனிட் எல்லாமே பெர் யூனிட் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. V1 நோடு வோல்டேஜ், V1 V2 நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா VK. இது வந்து கிவன் சர்க்யூட் கொடுத்துருக்குறாங்க. இதான் கிவன் சர்க்யூட். இதில் வந்து என்னென்னா வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கனால இது வோல்டேஜ் சோர்ஸ். இதே கரண்ட் சோர்ஸ்ன்னு கொடுத்ததில் கரண்ட் சோர்ஸ் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க கரண்ட் சோர்ஸ். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கனால இது வந்து கிவன் வோல்டேஜ் சோர்ஸ். இல்லை ஆரோ மார்க் இப்படி இது கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு வந்து கரண்ட் சோர்ஸ். நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா வோல்டேஜ் சோர்ஸில் வந்து வோல்டேஜ் சோர்ஸில் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து இந்த இம்பிடன்ஸ் வேல்யூவை எடுத்து நம்ம வந்து கரண்ட் இதாக சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்மளுக்கு வந்து I = V/R அந்த மாதிரி மெத்தட் இருக்குல்ல, அந்த இதில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணணும். இது பார்த்துக்கோங்க. இதே டயக்ராம் தான் கீழே கரண்ட் சோர்ஸாக மாற்றிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதோட இது வந்து 1 V வந்து நம்மளுக்கு 1 ∠ 30 டிகிரி இருக்குது. இது வந்து I = V/R அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து இம்பிடன்ஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அதான் ஜேன்னு இருக்குது. இதே அட்மிடன்ஸ் வேல்யூனா மைனஸ்ன்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். நம்மளுக்கு இம்பிடன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கனால I = V/Z தான். இப்போ அட்மிடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா VY அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து Z டிவைட் பை இம்பிடன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கனால V/Z. I = V/Z. அப்போ இதோட கரண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? V/Z வேல்யூ. V நம்மளுக்கு வந்து 1 ∠ 30, Z வந்து இந்த இதை எப்படி இது எழுதலாம்? J டேர்மை எலிமினேட் பண்ணுறதுக்கு ∠90 அந்த மாதிரி போடலாம். இப்போது டிவைட் பை இருக்கனால ஆங்கிள் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்புறம் 30 - 90 - 60 இது கண்டுபிடிச்சாச்சு. இதுவும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதோட வோல்டேஜ் நம்மளுக்கு என்னது? 1 ∠0. இதோட வேல்யூ வந்து ரியாக்டன்ஸ் வேல்யூ வந்து J 1.25. அது வந்து J எலிமினேட் பண்ணுறதுக்கு ஆங்கிள் ஆஃப் 90. இது வந்து 0 - 90 நம்மளுக்கு வந்து 90. 1/1.25 வந்து நம்மளுக்கு வந்து 0.8. அவ்வளோதான். இது கரண்ட் சோர்ஸாக சேஞ்ச் பண்ண அப்புறம் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். என்னென்னா V = I அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு Y1ல் நம்மளுக்கு என்னென்னா இது கூட ஃபஸ்ட்டு நோட் கூட என்னெல்லாம் எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்களோ கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். என்னெல்லாம் இது வந்து நம்மளுக்கு வந்து கிவனில் வந்து இம்பிடன்ஸ் வேல்யூ, அதனால் 1/J போட்டுக்கோங்க. 1/, எல்லா டைமும் 1/ன்னு வரும். 1/, இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 0.8, அப்புறம் 0.2 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1க்கும் 2க்கும் காமனாக என்ன இருக்குது? நம்மளுக்கு இந்த இம்பிடன்ஸ் வேல்யூ இருக்குது. -1/, அட்மிடன்ஸாக எழுதும் போது இதில் வந்து 1/Jன்னு எழுதுவோம். இந்த டேர்மில் நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம். அதே தான் நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம்?
y12 ஈக்குவல் டு y21. அப்போ இதில் என்ன எலமெண்ட் வருதோ அதே தான் நமக்கு இங்கேயும் வரும். அப்புறம் y22க்கு வந்து 2ல என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 0.2, அப்புறம் J1 J1.25 ஈக்குவல் டு V1 V2, அதோட I11 I22 நம்ம இந்த இது சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல அந்த இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 1/2 இதெல்லாம் இது டிவைட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. இதான் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ். இப்போ கொஸ்டின்ஸில் வந்து ஒய் பஸ் மட்டும் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா ஒய் பஸ்னால் நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் ஒய் பஸ். நீங்கள் வந்து 1 மார்க்லனா இந்த ஒய் பஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இதுதான் நம்மளுக்கு ஒய் பஸ். இது வந்து நம்ம நோடு வோல்டேஜும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிடுவோம். இதில் ஃபார்முலா என்னென்னா விகே ஈக்குவல் டு 1/del சமேஷன் ஆஃப் ஜே ஈக்குவல் டு 1 to n ஜே டெல் ஆஃப் ஜேகே ஐஜேஜே. இப்போ நம்மளுக்கு வந்து V1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். கேக்கு வந்து 1 and 2. கே வந்து 1 போடும்போது 1 போட்டு நம்மளுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. 1/del ஆஃப் சமேஷன் ஆஃப் ஜே ஈக்குவல் டு 1 to n del J1. கேவோட வேல்யூவை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. del ஜேகேன்னு இருக்குது. அப்போ J1 போட்டுக்கோங்க ஐஜேஜே. இதில் வந்து சமேஷன் ஆஃப் ஜே வந்து எது வரை இருக்குன்னா 2. ஜே வந்து 1 and 2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அது ஜே 1 and 2ல் போட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அதுக்கப்புறம் டெல்லுனா நம்மளுக்கு என்ன பார்த்தோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய் பஸ். அந்த இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கோங்க. இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். நம்ம மேட்ரிக்ஸில் சால்வ் பண்ணதில் அப்படி வரும்ல அந்த மாதிரி தான். இப்போ ஜே ஸ்கொயர் வந்து இதில் வந்து ஜே ஸ்கொயர்னால் நம்மளுக்கு வந்து -1. இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. -1 ஆட் ஆகும். இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டெல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அடுத்து V1ல் அந்த இது V1க்கு என்னென்னா இந்த ஃபார்முலையும் போட்டுக்கலாம். ஷார்ட்கட்டில் என்னென்னா V1 இந்த ஒய் மேட்ரிக்ஸில் V1 கண்டுபிடிக்கும் போது இந்த 2 எலமெண்ட் போல இந்த 2ஐயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு காலம் எலிமினேட் பண்ணிவிட்டு I11 அந்த கரண்ட் இது மேட்ரிக்ஸை எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிரும். அது இது பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிட வேண்டியது. அப்போ ஜே டைமை எலிமினேட் பண்ணணும்னா மைனஸ் ஜே இருக்கனால -90, இங்கேயும் மைனஸ் ஜே இருக்கனால -90 இது போட்டு இப்போது இந்த மாதிரி இருக்கனால நம்ம வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ரெண்டுமே அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் வந்து 150 வரும், இதில் வந்து 118 வரும். அதுக்கப்புறம் என்னென்னா இதுவுமே 2 இருக்கனால ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் ஆட் பண்ணணும். இந்த 2ஐயும் ஆட் பண்ணி ஒரு ஆங்கிள் வரும். அதுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முலா கால்சி யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். எதுக்குன்னா இது வந்து ரொம்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படிலாம் மெத்தட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது பண்ணிவிட்டு டிவைட் பை இது இருக்கனால இது செப்பரேட்டாக எழுதுகிறாங்க. செப்பரேட்டான இது டிவைட் பண்ணி இது டிவைட் பண்ணால் இது வந்து ஆங்கிள் ஃபார்மில் எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஜே வந்து ஆங்கிள் ஃபார்மில் எழுதிக்கோங்க. இது டிவைட் பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சுது நமக்கு. அப்புறம் V2 அதே மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். V2னா செகண்டு இந்த எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த எலிமெண்ட்டை இங்கே எழுதி நம்ம அதுக்கு கிராஸ் மல்டிப்ளை கண்டுபிடிச்சி தான் அதே மெத்தடில் தான் V2வும் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு ஒய் பஸ் கண்டுபிடிக்கிறதும் V1 V2 கண்டுபிடிக்கிறதும் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் நோடு. நம்ம வந்து 2 ஃபார்முலா பார்த்தோம். விகே வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அப்புறம் பஸ் எலிமினேஷனுக்கும் பார்த்தோம். இதுலேயே மேக்ஸிமம் ஒய் பஸ் தான் நமக்கு கேட்பாங்க கொஸ்டின்ஸில், 1 மார்க் கொஸ்டின்ஸில். இருந்தாலும் நம்ம வந்து ஒய் பஸ் இப்போ 2-3 கொஸ்டின்ஸாக கண்டினியூஸாக கேட்கும்போது இவ்வளோ பெரிய டெரிவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்து அதில் 2 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெரிய சம் நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன எலிமெண்ட்னா எலிமினேட்டிங் த நோடு, 4th நோடை நம்ம எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் வேல்யூ மார்க்கிங் இது
அப்புறம் இது வந்து மைனஸில் கொடுத்துருக்காங்க பெர் யூனிட் வேல்யூலாம். இப்போ கிவன் நம்மளுக்கு என்னென்னா அட்மிட்டன்ஸ் வேல்யூ. இப்போ ஒய் பஸ் வந்து ஈஸியாக எழுதிடலாம், டிவைட் பண்ணிலாம் நம்மளுக்கு தேவையில்ல, அட்மிட்டன்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து y11னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒய் இதில் என்னெல்லாம் இது எலமெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஜே 0.5 அப்புறம் 0.4 0.5 3 எலமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த இது எழுதிக்கோங்க. 1க்கும் y12க்கு காமனாக இருக்குது ஜே 0.5. இதில் வந்து ஏற்கனவே ஒரு மைனஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும், அப்போ இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். ஓகேவா? அதே மாதிரி தான் 1க்கும் 3க்கும் நம்மளுக்கு எலமெண்ட் வந்து 0.4, அந்த இது 1க்கும் 4க்கும் நம்மளுக்கு 0.4. இதில் வந்து மைனஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு y22 அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேட்ரிக்ஸு. இதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஒய் பஸ். இது முடிஞ்சுது. அடுத்தது இதில் என்னென்னா ஃபார்முலா என்ன பஸ்ஸு இது எலிமினேட் பண்ணி வச்சுருக்காங்க, 4th நோடு, அதாவது n = 4 எழுதிக்கோங்க. n 4ஆக இருக்கும் போது அதோட ஜேகே வேல்யூ <n. அப்போ ஜேகே 1 2 3 இருக்கும், கேயும் 1 2 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, ஜேகே நியூயும் கேஜே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. இப்போ y12 = y21, y13 = y31 ஈக்குவலாக இருக்கும், அந்த தான் இந்த நம்மளுக்கு இந்த ஃபார்முலா. இப்போது y11 இன்ட்டு நியூ போடும்போது இங்கே என்ன டேர்ம் வருதோ அதை அப்படி போட்டுக்கோங்க. y1 ஃபஸ்ட்டு இது வந்து 1 இருக்கனால 1 போட்டுக்கோங்க. நம்மளுக்கு என்ன எலிமினேட் பண்ணணும், 4th நோடு. அதுக்கப்புறம் y நம்மளுக்கு 4th நோடு தான், nk வரும். அடுத்து இதில் செகண்ட் எலிமெண்ட் இருக்கும், அதை மாதிரி போட்டுக்கோங்க. டிவைட் பை y44 என்ன பஸ் இது எலிமினேட் பண்ணி இந்த எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்னா கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு டிவைடில் வரும், மற்ற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இது சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது j² வரும், கீழே இது வரும், இந்த ஜேயும் இந்த ஜேயும் கேன்சல் ஆகும். அப்புறம் 0.16 / 0.9 போட்டு என்ன வேல்யூ வருதோ அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டே ப்ளஸ் மைனஸ் இருக்கனால இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா -j தான் நம்மளுக்கு ஆன்சர். அதே மாதிரி 1 2க்கும் அந்த ஃபார்முலா எழுதி இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. 1 3க்கும் கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 எலமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு மேட்ரிக்ஸில் y11 y12 y13 4th நோடு இது நமக்கு வராது, ஏன்னா எலிமினேட் பண்ணிட்டோம். இது கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஜேக்கு வந்து 2 போடணும், y21 கண்டுபிடிக்கணும். y21க்கு நம்ம என்ன பார்த்தோம், y21ம் 1 இந்த ரெண்டும் ஈக்குவல், அதனால் இதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூவை வச்சுக்கலாம். அப்புறம் y22க்கு ஃபார்முலா என்னது, இங்கே y22னா இங்கே y22 அப்படி போட்டுக்கோங்க. y2 அதுக்கப்புறம் என்ன எலிமினேட் பண்ணுறோம், 4. அடுத்து y4 போட்டுக்கோங்க. இல்லை என்ன செகண்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது, அதனால் 2 போட்டுக்கோங்க. டிவைட் பை y44 எல்லாருமே கீழே 4 4 தான் வரும். இதை என்ன வேல்யூ 2 4னா 2ல் 4th எலிமெண்ட் என்ன வருது, அப்புறம் 4 2 4ல் 2 அந்த மாதிரி என்ன வருதோ அது சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிற வேண்டியதான். இதில் 0வில் மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த டைம் ஃபுல்லாக 0 ஆயிரும். இப்போ இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும் ஜே. அது 2 3க்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இப்போது 2 2 கண்டுபிடிச்சாச்சு, 2 3 இது பண்ணியாச்சு, இதுக்கு 3மே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து j = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ வந்து 3 1 கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 3 1ம் 1 3யும் ஈக்குவல். இங்கே 1 3 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், இந்த 1 3 கண்டுபிடிச்சிருப்போம், அதே நம்ம இங்கே எழுதிக்கோங்க. 3 2 ஃபஸ்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் சால்வ் பண்ண மாதிரி எல்லாமே ஒரு கொஞ்சம் வேல்யூ தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ரெண்டு ஈக்குவல், இந்த ரெண்டு ஈக்குவல், அப்படி இந்த ரெண்டு ஈக்குவல், அப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவல் வரும்போது கொஞ்சம் வேல்யூ தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி வரும். y32 அதனால் இதுவுமே நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸில் ரெண்டு கம்பைன் ஆகிற மாதிரி கூட கேட்கலாம். 3 2க்கும் போது 2 3 ஈக்குவல், நம்ம 2 3 இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த j6 அது. அப்புறம் 3 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 3 2 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 3 3க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. y33யும் y33 மைனஸ் y நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது, 3 இருக்குது, என்ன நோடு எலிமினேட் பண்ணுறோம் 4, y43 டிவைட் பை y44 என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இது கேன்சல் பண்ணுற ஜே டேர்ம் கேன்சல் ஆகும், ஏன்னா j² அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இது டிவைட் பை போட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதை நம்மளுக்கு வந்து எலிமினேட் பண்ண அப்புறம் நோடு வந்து பஸ் வந்து 3/3ல் வந்துடுச்சு. 4th நோடு வந்து நம்மளுக்கு எலிமினேட் ஆகிட்டு, இதுதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர்.
இன்றைக்குள்ள கிளாஸில் இவ்வளோதான். இதில் இன்னொரு மாதிரி எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும். இதில் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து கரண்ட் சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒய் பஸ் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒய் பஸ் கண்டுபிடிச்சி எதாவது நோடை எலிமினேட் பண்ண சொல்லுவாங்க. இதில் இன்னொரு இது வந்து தேர்ட் நோடு வந்துச்சுன்னா தேர்டை எலிமினேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம கரண்ட் சோர்ஸ் அந்த சோர்ஸ் பற்றி நம்மளுக்கு வந்து எதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம். வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கட்டும், கரண்ட் சோர்ஸாக இருக்கட்டும், எதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஒய் பஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரிடக்ஷன் பண்ணுற வேண்டியதான். அந்த இது நான் சால்வ் பண்ணல, உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு தான் சொல்கிறேன். இதே தான் இன்னொரு நோட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருப்பாங்க. இந்த சோர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சோர்ஸ் கொடுத்துருந்தா நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா ஒய் பஸ் மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தேர்ட் இது தான் எலிமினேட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் கொஸ்டின்ஸு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.